கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியில். அடுத்து உங்களுக்காக ஒரு பகுதி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றோம். மகளிர்கே பகுதி. எப்பவுமே பெண்களுக்கு உடல் சார்ந்து உளம் சார்ந்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமைவது எங்களுடைய மகளிர்கே நிகழ்ச்சி என்று கூட நாங்கள் சொல்லலாம். பெண்களுடைய மருத்துவ ஆலோசனைகள், அதாவது ஒவ்வொரு மருத்துவத்திற்கும் எவ்வாறான ஆலோசனைகள் வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் இந்த பகுதியூடாக நாங்கள் உங்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அநேகமான பெண்கள் வீட்டில் இருப்பார்கள். தங்களுடைய உடல் உளம் சார்ந்த பிரச்சனைகளை கூட அவர்கள் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் ஏனோ தானோண்டு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவ்வாறானவர்களுக்கு இது பெரிய ஒரு உதவியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒரு தொலைக்காட்சியின் மூலமாக இதை ஒரு பகுதியாக கொடுக்கின்ற வேளையில் வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் இதனை பார்த்து பயனடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பெண்களுக்கு அநேகமான பிரச்சனைகள் இருக்கிறது. ஒவ்வொரு வயது வர வர ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். இவ்வாறான மாற்றங்களுக்கு ஒவ்வொரு முறையும் எவ்வாறான தீர்வுகளை பெண்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாகத்தான் இந்த பகுதி உங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்து மகளிர் கே பகுதி இருக்கிறது, பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று பாரதி நிகழ்ச்சியினோடு நேயர்களுடன் இணைந்திருக்கும் நான் டாக்டர் காண்டீவன், சித்த போதனா வைத்தியசாலை கைதடியில் இருந்து. கடந்த வாரங்களில் மாதவிடாய் ஒழுங்கினங்கள் சம்பந்தமாக ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடி இருந்தோம். இன்று அதன் தொடர்ச்சியாக இந்த மாதவிடாய் ஒழுங்கினங்கள் தொடர்பில் நாம் ஏன் அதிக அக்கறை செலுத்த வேண்டும், இது தொடர்பில் அக்கறை செலுத்தாமல் அசண்டை இனமாக இருக்கின்ற போது ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் எவை, இவற்றை எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பாக இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ஒரு பெண் பருவ வயதை அடைந்த காலப்பகுதியிலிருந்து ஏறத்தாழ 1 வருடங்கள் வரை இந்த மாதவிடாய் ஒழுங்காக வராமல் இருப்பது ஒரு இயல்பான விடயமே ஆகும். அதே போன்று மாதவிடாய் நிறுத்தப்பட்டு 45-50 வயது தொடக்கம் மாதவிடாய் நிறுத்தப்படும். அதன் பின்னரும் மாதவிடாய் ஏற்படுவதில்லை. இதுவும் இயல்பான விடயமே ஆகும். இதற்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் ஏற்படுகின்ற ஒழுங்கீனங்கள் நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். இங்கே பொதுவாக மாதவிடாய் ஏற்படாது, மாதவிடாய் வயதில் மாதவிடாய் ஏற்படாமல் இருக்கலாம் தொடர்ச்சியாக, அல்லது மாதவிடாய் ஏற்படுகின்ற காலப்பகுதி மாறுபடலாம். நீண்ட காலம் வராது செல்லலாம், அல்லது அடிக்கடி ஒரு மாதத்தில் அடிக்கடி குருதிப்பெருக்கு ஏற்படலாம், அல்லது அசாதாரணமான குருதிப்பெருக்கு ஏற்படும் சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றது. அதைவிட மாதவிடாய் காலங்களில் சில பெண்களுக்கு தாங்க முடியாத வலி ஏற்படுவதும் உண்டு. பொதுவாக மாதவிடாய் ஏற்படுகின்ற போது வயிற்றில் மெதுவான ஒரு வலி காணப்படுவது இயல்பாகும். எனினும் சில பெண்களில் மாதவிடாய் ஏற்படுகின்ற காலங்களில் தாங்க முடியாத மிக கடுமையான வலியும், சில சமயங்களில் வாந்தி போன்ற நிலைமைகளும் ஏற்படலாம். இவ்வாறு தாங்க முடியாத வலியும் வாந்தி போன்ற நிலைமைகளும் ஏற்படுமாயின் அவசியம் ஒரு மருத்துவரை நாடி என்ன காரணம் என்பதை கண்டறிந்து சிகிச்சை பெற்றுக்கொள்வது அவசியமாகும். அதைவிட இந்த மாதவிடாய் ஏற்படாதிருத்தல், பொதுவாக இந்த மாதவிடாய் ஏற்படாது
தொடர்ச்சியாக மாதவிடாய் ஏற்படாத சந்தர்ப்பங்கள் பெரும்பாலும் ஹோமோன்கள் சுரப்புகளில் ஏற்படுகின்ற மாறுதல்கள் காரணமாக அமைகின்றது. இந்த நிலை மாதவிடாய் ஒழுங்கீனங்கள் எங்களுக்கு எதை சுட்டிக்காட்டி நிற்கின்றன என்றால், இனப்பெருக்க தொகுதியில் ஏற்படுகின்ற மாறுதல்கள், குறைபாடுகள் தான் நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். எனவே இவ்வாறு மாதவிடாய் ஏற்படாதிருக்கின்ற போது பொதுவாக பெண்கள் உடல் பருமன் அதிகரித்தல், உடலை பாரமாக உணர்தல், மூச்சு கஷ்டம் போன்ற உபாதைகளை அனுபவிக்கின்றார்கள். பெரும்பாலும் சிரைப்பையில் கட்டி ஏற்படுதல் போன்ற நிலைகளில் மாதவிடாய் ஏற்படாத போது மிக விரைவாக உடற்பருமன் அதிகரித்தல், முகத்தில் உரோமங்கள் வளருதல், தோல் நிறமாற்றமடைதல், கருத்து செல்லுதல் போன்ற நிலைகள் ஏற்படுகின்றது. பொதுவாக ஆண்களில் தான் தாடி மீசை முளைக்கும். அந்த இடங்களில் இப்போது இந்த மாதிரி குறைபாடு இருந்தால் பெண்களுக்கும் அந்த இடங்களில் உரோமங்கள் வளர ஆரம்பிக்கும். வயிற்றில் மெல்லிய உரோமம் வளர ஆரம்பிக்கும். கழுத்தில், முகத்தில் தோல் கருத்து செல்லுகின்ற நிலைமை காணப்படலாம். அதைவிட முக்கியமாக உடற்பருமன் மிக விரைவாக அதிகரித்து செல்லும். அப்போ இந்த உடற்பருமன் அதிகரித்து செல்லுகின்ற போது அதைத் தொடர்ந்து ஏனைய நோய்நிலைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் காணப்படுகின்றது. நீரிழிவு, கொலஸ்ட்ரால், இதய சம்பந்தமான வருத்தங்கள் போன்ற ஏனைய ரோகங்கள் தொடர்ந்து வருவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. எனவே இது தொடர்பில் உடனடியாக கவனம் செலுத்துதல் அவசியமாகும். பொதுவாக இந்த மாதவிடாய் ஏற்படவில்லை என்றால் இந்த கர்ப்பப்பையில் முட்டைக்கலங்கள் வளர்தல் ஏதோ சிக்கல் இருக்கிறது, அல்லது முட்டைக்கலங்கள் வெளிப்படுவதில் ஏதோ சிக்கல் இருக்கிறது. எனவே இவை எதிர்காலத்தில் குழந்தையின்மை என்ற பிரச்சனையை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணங்களாக அமைகின்றது. எனவே இது தொடர்பில் உடனடியாக ஒரு மருத்துவரை நாடி ஆலோசனைகள், சிகிச்சைகள் பெறுவது அவசியமாகும். இன்னும் அடிக்கடி குருதிப்பெருக்கு ஏற்படுதல் அல்லது அளவுக்கு அதிகமான குருதிப்பெருக்கு ஏற்படுதல் போன்ற நிலைகள் குருதியில் குருதிச்சோகை என்னும் நிலையை ஏற்படுத்தலாம். இக்குருதிச்சோகை நிலை ஏற்பட்டால் இனப்பெருக்க தொகுதி உள்ளடங்கலாக அனைத்து தொகுதிகளும் அவற்றின் செயற்திறன் தொடர்ச்சியாக குறைவடைந்து செல்லும். எனவே இது படிக்கும் பிள்ளைகள், வேலை செய்வோர் எல்லோரிலும் களைப்பை ஏற்படுத்தும். வளருகின்ற பிள்ளைகள் வளர்ச்சியை பாதிக்கும். இதுவும் நீண்ட காலப்போக்கில் குழந்தையின்மைக்கு காரணமாக அமையலாம். எனவே இது தவிர தொடர்ச்சியாக நாங்கள் அவதானிக்காமல் விடுகின்ற போது புற்றுநோய் எனப்படுகின்ற கேன்சர் நிலைகள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. எனவே கட்டாயம் மாதவிடாய் ஒழுங்கீனங்கள் காணப்படுகின்ற பெண்கள் தகுந்த மருத்துவமனையை நாடி அல்லது மருத்துவரை நாடி அவர்களுடைய ஆலோசனையை பெற்று வேண்டிய பரிசோதனைகளை மேற்கொண்டு காரணங்களை கண்டறிந்து உடன் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வது எதிர்கால நன்மைகளை, எதிர்கால சந்ததி உருவாக்கம், எதிர்கால நோய்களை தடுத்தல் போன்றதற்கு அவசியமான விடயமாகும். எனவே இது தொடர்பில் நாம் சித்த மருத்துவமனையில், சித்த போதனா வைத்தியசாலையில் திங்கள் புதன்கிழமைகளில் விசேடமாக பெண் நோயியல் சம்பந்தமாக கிளினிக் நடைபெற்று வருகின்றது. அவசியம் ஏற்படுபவர்கள் வைத்தியசாலை நாடி ஆலோசனைகளையும் சிகிச்சையையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.